கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு பயன்பட்டதாக இந்த மாலை வேளையிலும் இது பகலின் இஷ்டமான வேளை. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது 3 புருஷர்கள் ஆபிரகாமுடைய வீட்டை நோக்கி வந்தார்கள். அதில் ஒருவர் கர்த்தர். நிச்சயம் இந்த இஷ்டமான வேளையில் கர்த்தர் நம் வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி நம் மத்தியில் வந்திருக்கிற நம்முடைய தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு கடச்செல்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆகையால் நாம் கேட்டகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆமீன். ஆமீன். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி நாம் சாரி கரி சரி சத சக பகரி சரி சாரி கரி சரி சத சக பகரி சரி சரிக நிகப கபக பதசா சரிக நிகப கபக பதசா கக கரி சாரி ரீரி சப சாசா சதவ கப கரி கக கரி சாரி ரீரி சப சாசா சதவ கப கரி சரி கப சரி ரி கோ. வானாதிவானம் பூமியும் மாறும், வசனங்கள் மாறாதையா, வசனங்கள் மாறாதையா. வானாதிவானம் பூமியும் மாறும், வசனங்கள் மாறாதையா, வசனங்கள் மாறாதையா. திகையாதே கலங்காதே என்றுன்னை தேற்றி தினம் தினம் நடத்துகின்றேன். திகையாதே கலங்காதே என்றென்னை தேற்றி தினம் தினம் நடத்துகின்றேன். மறைந்தீரே என்னை சரிகபத சரிரிகா, மறைந்தீரே என்னை தூய கரத்தில் வலுவாது எனக்காகம் உமை பாடி மகிழ்வேன். வானாதிவானம் பூமியும் மாறும், வசனங்கள் மாறாதையா, வசனங்கள் மாறாதையா. சாரி ரீரி சப சாசா சதவ கப கரி சா, காக கரி சாரி ரீரி சப சாசா சதவ கப கரி சா, சரி கப த சரி ரி கா. இடங்கொள்ளாமட்டும் ஆசீர்வதிப்பீர், இனிமை இனிமை என்றோ. இடங்கொள்ளாமட்டும் ஆசீர்வதிப்பீர், இனிமை இனிமை என்றோ. நீர் பாய்ச்சலான
சரிகபத சரிரிகா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வானாதிவானம் பூமியும் மாறும், வசனங்கள் மாறாதையா, உம் வசனங்கள் மாறாதையா. பலவீனத்தில் என் பலனான தேவா பல கோடி ஸ்தோத்திரமே. பலவீனத்தில் என் பலனான தேவா பல கோடி ஸ்தோத்திரமே. உறங்காது என்னை சரிகபத சரிரிகா உறங்காது என்னை காக்கும் உம் அன்பை ஒருபோதும் ஒருபோதும் மறவேனே நாதா. வானாதிவானம் பூமியும் மாறும், வசனங்கள் மாறாதையா, உம் வசனங்கள் மாறாதையா. வானாதிவானம் பூமியும் மாறும், வசனங்கள் மாறாதையா, உம் வசனங்கள் மாறாதையா. அல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலும் 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே எங்கு கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன உங்களுடைய வாக்குத்தத்தத்தின்படி நீர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதித்து பாடி ஆராதிக்கும்படி கிருபை தந்திரே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்டோம். கர்த்தாவே, இந்த வேத வசனங்கள் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. பேசுகிறவர் நீங்கள் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் அடியினுடைய நாவுகளை பிடித்து நீர் பேசுவீராக. உம்முடைய பிள்ளைகள் அதை கேட்டு ஆசீர்வதிக்கப்படும்படியாக கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த ஒரு அந்நிய ஆவிகளோ அந்நிய அக்கினிகளோ இந்த இடத்தில் இல்லாதபடிக்கு அவைகளை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். நம்முடைய தெய்வீக பிரசன்னங்களை சூழ்ந்து கொள்வதாக, நம்முடைய தெய்வீக வல்லமைகளை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை இந்த இடம் முழுவதும் நீர் அசைவிடும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ மகிமை சாலமோன் கட்டின ஆலயத்தை நிரப்பினது போல இப்பொழுது தேவனுடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உமது நாம மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வாசித்த அந்த பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, ஆதலால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையோடு கவனிக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கவர் 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 உன் கையில் தான் வச்சுருக்கா ஃபோன் கவரை. கொண்டா ஃபோன் கவரை கொடு. அல்லேலூயா. புரியல, அவனால் காட்டில் பறக்குது, அதனால தான். அல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு நம்ம என்னத்தை கேட்டோம்? கேட்டதை விட்டு விலகாதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எதை விட்டு விலகக்கூடாது? வார்த்தையை விட்டு விலகக்கூடாது. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, யோசுவா 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாம் சீக்கிரமா. டைம் பக்கத்து 1ஆம் வசனம் 1:1. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தை உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனோன் தொடங்கி கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்தேன். ஆமென். லீபனோன் தொடங்கி
ஐபிராத்து நதியான பெரிய கீழே நதி, கீழே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த அந்த வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. வலது இடதுபுறம் விலகாதே. நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதே. எதை விட்டு விலகக்கூடாது? என் தாசனாகிய தீர்க்கதரிசியாகிய மோசையின் மூலமாக சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ விலகாதே. ஆமென். தேவன் எப்பொழுதுமே தம்முடைய வார்த்தையை விட்டு விலகாதிருங்கள் விலகாதிருங்கள் என்று தான் நமக்கு சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலும் சரி, யோசுவாவினிடத்தில் கர்த்தர் அதைத்தான் சொல்கிறார். என் வார்த்தையை விட்டு நீ விலகாதிருந்தால் நானும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ இதை செய்தால் நான் அதை செய்வேன். ஆமென். நீ இதை செய்யாதிருந்தால் நானும் அதை செய்ய மாட்டேன். ஆமென். நல்ல செய்தியை கவனிங்க. அல்லேலூயா. ஆமென். நீ இதை செய்தால் நான் அதை செய்வேன், நீ இதை செய்யாதிருந்தால் நானும் அதை செய்யப்பட்டேன். ஏன்னா நான் இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கமாக இருக்கிறேன், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடாக இருக்கிறேன். அப்போ நாம் எப்பொழுதுமே தேவன் ஒரு வார்த்தையை நம்ம கொடுக்கும் பொழுது அதற்கு கீழ்ப்படிந்தால் அவர் அவருடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். என் தாசனாகிய மோசைக்கு கற்பித்த இந்த வேத வாக்கியங்களை விட்டு நீ என்ன செய்யாதே? வலதுபுறமோ இடதுபுறமோ விட்டு விலகாதே. விலகாதிருந்தால் நானும் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. என் தாசனாகிய மோசைக்கு கற்பித்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வார்த்தையெல்லாம் உன் இருதயத்தில் வசிங்க. அடுத்தல இருக்கு வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும். என்ன எழுதியிருக்கிறோ அதன்படி செய்ய நீ கவனமா இருப்பதற்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் தியானிக்கணும். மோசே என்ற தேவனுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுக்கப்பட்ட செய்தியை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். இந்த காலத்துக்கென்று தேவன் ஒரு தீர்க்கதரிசியை கொடுக்கிறார். அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்த அந்த வார்த்தைக்கு சத்தம் செதறுது. ஆமென். தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த செய்திக்கு நாம் இரவும் பகலும் என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். புரியுதா? எத்தனை செய்தி புஸ்தகங்கள், எத்தனை ஆடியோக்கள், வீடியோக்கள் எல்லாம் இந்த கடைசி கால செய்தியாளராகிய தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள திரும்ப வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக. எழுதியிருக்கிறவர்களும் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. என்ன எழுதியிருக்கிறோ அதன்படி நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானிக்க. இரவும் பகலும் அதை தியானிக்கணும். மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட செய்தியை இரவும் பகலாக தியானிக்க வேண்டும் என்று யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது, இந்த காலத்துக்கென்று ஒரு தேவன் ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த செய்தியை நீங்கள் இரவும் பகலும் என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். ஆமென். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பாயுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. பார்த்தீங்களா? தேவன் எப்பொழுதும் என்ன விரும்புகிறார்னா அவருடைய வார்த்தையை, அவருடைய செய்தியை, அவருடைய கட்டளைகளை நாம் தியானிக்க வேண்டும். புரியுதா? எவ்வளோ செய்தி புஸ்தகம் இருக்கு, யாராவது வாசிக்கிறீங்களா? தியானிக்கிறீங்களா? சரிதானே இல்லையாங்க? தியானிக்கணும் இல்லையா? மோசையின் புஸ்தகத்தை தியானிக்கணும், சங்கீதக்காரனாக தாவீது எழுதியிருக்கிறார் அதை தியானிக்கணும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இரவும் பகலும் நம்ம அதை தியானிக்கணும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு காலத்திலும் தேவனுடைய வசனங்களை தியானிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உதாரணமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். மரியாள் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண். அல்லேலூயா.
ஒரு நாள் தேவ தூதன் அங்கு வருகிறான். நேரத்துக்கு லூக்கா 4:1 உங்கள் பைபிள் திரும்பி இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் நீங்கள் கவனமாக செய்தியை கேட்குறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. கவனிங்க, தேவ தூதன் மரியாள் இடத்தில் வந்து என்ன சொல்கிறான்? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். எப்படிப்பட்ட வாழ்த்து, எப்படிப்பட்ட வாழ்த்துங்க! கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? உம்மோடு கூட இருக்கிறார். அந்த தூதன் வந்து சொல்லுகிறான், காபிரியேல் தூதன். அப்புறம் என்ன சொல்கிறான் பாருங்கள். பரிசுத்த ஆவி உண்மையில் நிழலிடும், அப்பொழுது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன். இப்பொழுது மரியாள் என்ன செய்தால் பாருங்கள். இந்த வாசிங்க, அதில் இருக்குது, வாசிங்க. வச்சுட்டா அது கீழே கீழே நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும். இதோ மரியாள் இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து தியானித்து கொண்டிருந்தாள். நான் செய்தி எங்கே டச் பண்ணுறேனோ அங்கே நீங்கள் வாசிக்கணும். அதுதான் ஆவியில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சொல்லியிருக்கா? வாசிங்க. என்ன வாசிங்க? சீக்கிரமா எடுக்கலையா? மரியாள் இந்த சங்கதிகள் எல்லாம் வைத்து 1:29 அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். நான் சொன்ன வசனத்தை மட்டும் வாசித்தா போதும். அது கரெக்டு. இந்த சங்கதிகள் எல்லாம் மரியாள் தன் இருதயத்திலே வைத்து தியானித்து கொண்டிருந்தாள். இருக்கா இல்லையா? வீட்டில் போய் வாசிங்க. அல்லேலூயா. இந்த சங்கதிகள் எல்லாம் நான் தேடி பிடிச்சிருவேன் உங்களுக்கு முன்னால். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் தூதனுடைய அந்த செய்தியை கேட்டு மரியாள் என்ன செய்தாலாம்? தன் இருதயத்திலே தியானித்து கொண்டிருந்தாள் என்று எழுதியிருக்கிறது. ஆமேன், சோத்திரம். இன்னும் எடுக்கலைன்னா நீங்கள் வீட்டில் போய் மெதுவாக எடுத்து வாசிக்கலாம். சரி, நம்ம வார்த்தைக்கு போ. ஆமேன். இந்த செய்தியெல்லாம் அவள் இருதயத்தில் வைத்து தியானித்தாள். அப்படியானால் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட செய்தி தியானிக்கணும். சங்கீதக்காரனாக தாவீது சொன்னது போல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவு பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே போல் மரியாளும் கூட தேவ தூதனுடைய செய்தியை என்ன செய்தாள்? தன் இருதயத்திலே வைத்து அதை தியானித்தாள் என்று எழுதியிருக்கு. நீங்கள் அதை இன்னும் கண்டுபிடிக்கலை, இருக்குது, அங்கே தான் வாசிக்கணும். அல்லேலூயா. சரி, தேடுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் விலகாதிருப்பாயாக. இப்போ நாம் எபிரேயருக்கு வருவோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம், மன்னிக்கும், 2ஆம் அதிகாரம் வாசிங்க சீக்கிரமா. நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு. ஆமென். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, முதலாவது தேவ செய்தியானது யார் மூலமாக வருகிறது? அடுத்த வசனம். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட தேவதூதர் மூலமாக சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. சரி, போதும். முதலாவது யார் மூலமா தேவனுடைய செய்தி வருகிறது? தேவ தூதர் மூலமாக. தேவ தூதர் என்று சொன்னால் இன்று காலை நாம் தியானித்தோம், பரலோக தூதர்களும் இருக்கார்கள், பூலக தூதர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல இது பரலோக தூதன் அல்ல. அப்படியே நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் நாம் இங்கு பார்க்கிறோம், தேவ தூதர்கள் மூலமாக சொல்லப்பட்ட. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து வரலாம். அப்படியே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? காலையில் வாசித்துமே அந்த பகுதி தான். 53ஆம் வசனம். தேவ தூதரை கொண்டு நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்கொள்ளாமல் போனீர்கள். யாரை கொண்டு?
தேவ தூதரை கொண்டு. எபிரேயரில் நாம் பார்த்தோம், தேவ தூதர் மூலமாக சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற அப்படியான பிரியமானவர்களே தேவ தூதர் மூலமாக கொடுக்கப்பட்டது என்று எபிரேயரிலே பவுல் எழுதுகிறார். அதே நேரத்தில் அப்போஸ்தலர் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், இங்கு ஸ்தேவான் பிரசங்கிக்கும் பொழுது தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தோம். ஆமென், அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தோம், அதை என்ன செய்யலை, கை கொள்ளாமல் போனுங்க. நம்ம வேதம் முழுவதும் பார்க்குறோம், தேவனுடைய வார்த்தையை தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பிரியமானவர்களே, ஒரு காலம் அதை பின்பற்றுவதில்லை, கை கொள்வதில்லை. அதை விட்டு விலகுகிறார்கள், அதை கை கொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள். அப்பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு இங்கே வருகிறது. ஆதியாகமத்திலே ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார். என்ன செய்தார்? தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சத்தின் கனியை என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது, புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். பார்த்தீங்களா, வார்த்தை அவர் கொடுக்கிறார். ஆதி மனிதனாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர் தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார். வார்த்தையை கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை என்ன செய்யலை, கீழ்ப்படியாமல் போனார்கள். ஒவ்வொரு காலத்திலும் தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் ஜனங்கள் வார்த்தைக்கு என்ன செய்வதில்லை, கீழ்ப்படுவதே இல்லை. ஆகையால் தேவ கோபம் அவர்கள் மேல் வருகிறது. ஆதாம ஏவாளும் தேவனால் விளக்கப்பட்ட அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று சொன்ன பிறகும் புசித்தார்கள். ஆமென். சர்ப்பமானது தந்திரமாக இருந்து ஏவாளை ஏமாற்றியது. அவள் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். உலகம் முழுவதும் பாவத்திற்குள்ளாக செல்வதற்கு ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு வார்த்தை. எத்தனை வார்த்தை? புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், நீ அதை புசிக்க வேண்டாம். இந்த ஒரு வார்த்தையை மீறினாலே பாவம் வந்தது மட்டும் இல்லை, சாபம், மரணம், வியாதி, தரித்திரம் எல்லாமே வந்தது. நீங்கள் மனுஷன் ஏன் தரித்திரத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கான், ஏன் துன்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கான், துன்பத்தோடு ஏன் பிள்ளை பெறுகிறான், அது எல்லாமே அதான் காரணம். ஆமென், அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை மீறினதுனால இவ்வளவு பெரிய தண்டனை வந்ததென்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற நாம், தியானிக்கிற நாம், வார்த்தையின்படி நாம் வாழ்கிறோமா? பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆமென். ஆகையால் ஆதாம் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் என்ன செய்தார்கள்? விட்டு விலகினார்கள். தேவனும் அவர்களை விட்டு விலகினார். விலகினது மாத்திரமல்ல, ஏதேன் தோட்டத்தை விட்டே அவர்களை துரத்தினார். புரிகிறதா? தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை, நமக்கு கொடுக்கப்படுகின்ற வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்கொள்ளாமல் போனீர்கள். இப்போ தேவ தூதர் யார் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இன்னும் கண்டுபிடிக்கலையா? எந்த தீர்க்கதரிசி? ஆமோஸா, இல்லை அனனியாவா, இல்லை எரேமியாவா? மோசே. நியாயப்பிரமாணம் யார் மூலமாக வந்ததுங்க? வெறும் என்ன மொட்டையாக தீர்க்கதரிசின்னா பாஸ்டர் அம்மான்னு நான் விட்டுருவேன்னு நினைக்கிங்களா? விடமாட்டேன், எல்லாத்துக்கும் ஒரே அடி தான். அல்லேலூயா. மோசே கொண்டு நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தோம். அப்போ நியாயப்பிரமாணம் யார் மூலமாக வருது? வாசிங்களேன், வந்து தான் பார்ப்போமே. எங்கே இருக்குது? மத்தேயு சுவிசேஷம், மத்தேயோ லூக்காவா? மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். யோவானா? 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் மன்னிக்கவும், யோவான் 1:17ஆம் வசனம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. யார் பேர் போட்டிருக்குங்க?
அன்றைக்கு இயேசு கேட்டார் ஜனங்களை பார்த்து, ஜனங்கள் மனுஷகுமாரனை என்ன யாருன்னு சொல்கிறார்கள்? எரேமியா, எலியா, யோசானா, தீர்க்கதரிசிகள் ஒருவர். அந்த பிரச்சனை தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வெளிப்பாட்டை பெற்ற பேதுரு சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, மாம்சமும் இரத்தமும் இதை வெளிப்படுத்தவில்லை, பரிசுத்த ஆவியானவர் இதை வெளிப்படுத்தி கொடுத்தார். பிதாவின் ஆவியானவர் அதை வெளிப்படுத்தி கொடுத்தார். அப்போ மோசையின் மூலமாகத்தான் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு மோசை தானே. வாசிங்க திரும்பமா, யோவான் 1:17. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. பாருங்கள், நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிறது. அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகி வந்துட்டீங்களா? இப்போ மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகாமல் இருந்தால் நானும் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் யோசுவாவினிடத்திலே சொல்லுகிறார். நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீங்கள் வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சிட்டு போங்க, கர்த்தர் உங்கள் விட்டு விலகவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை பகலில் மேகஸ்தம்பத்திலும் இரவில் அக்னி ஸ்தம்பலம் வழிநடத்தின தேவன் அவர்களுக்கு முன்பாக சென்றார். எதிரிகள் வரும்பொழுது அவருக்கு பின்னாக வந்து மதிலாக நின்று பாதுகாத்தார். கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை பாளையம் இறங்கி அவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். அவர் எப்பொழுதும் அவர் கூட இருக்கிறார். எதிரில் நாம் இருந்தால், வார்த்தையில் நிலைத்திருந்தால். அல்லேலூயா. சரி, இப்போ நாம் எபிரேயருக்கு செல்வோம். ஆகையால் தேவ தூதர் மூலமாக, அப்போ தேவ தூதருங்கிறது இந்த இடத்துல யாரு குறிக்கிறது? போச்சுடா, மோசே. அவன் தீர்க்கதரிசி 1000 பேர் இருப்பான். எனக்கு பர்டிகுலராக சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லணும். ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம்னா 318 ஈன்னு போட்டால் தான் அதில் போய் ஏறணும். நீங்கள் வேறு எதுலேயும் போய் ஏற முடியாது. 12 எல்லில் போனால் தான் நத்தத்துக்கு போகும், இல்லைன்னா அது வேற எங்கேயே போயிடும். கரெக்டாக சொல்லணும். தீர்க்கதரிசி எத்தனை பேர் இருப்பான், பர்டிகுலராக சொல்லணும். மோசே என்று நாம் கண்டு கொண்டோம். அல்லேலூயா. மோசே தான் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தது. தேவன் அவன் மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அது தேவ தூதர் என்று 2 இடத்துல வாசித்தோம் இல்லையா? இல்லையா? இங்கே நம்ம வாசித்தோம், அப்போஸ்தலர்லையும் வாசித்தோம், இங்கே நம்ம வாசித்துட்டோம். அப்படியானால் தேவ தூதர் என்றால் தேவனுடைய செய்தியை கொண்டு வருகிற செய்தியாளன் என்று அர்த்தம். இந்த காலையில் பிரசங்கத்தில் நம்ம கேட்டோம். தேவ தூதர்னா தேவ தூதர்னு கபிரியலா மிகாவேலா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. செய்தியாளன், ஒரு தேவனுடைய செய்தியை கொண்டு வருகிறவர் தேவ தூதர். நம்ம காலையில் பார்த்தோம், ஆசாரியன்ற உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன் என்று மல்கியா 2:7 நாம் வாசிக்க கேட்டோம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்து விட்டார். அது என்னவாக இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். அந்த தேவனுடைய வார்த்தை நாம் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். இரவும் பகலும் தியானிக்கணும். தியானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு போயிடும். இரவும் பகலுங்கிற பாயிண்ட் அங்கே முக்கியமாக கொண்டு வரணும். அல்லேலூயா. இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருக்கணும். பாருங்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் அவருடைய கனி தந்து இளையரா மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்களே எழுதப்பட்ட நிறுவங்கள். இந்த பைபிள் நமக்கு உள்ளே வந்துடணும். புரட்டி பார்க்கக்கூடாது. யோசுவாவின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்கா, புதிய ஏற்பாட்டில் இருக்கா, திணறிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த செய்தி பூரா நம்ம இருதயத்தில் வரணும். வேத வசனங்களை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். இங்கே எழுதி வச்சிருக்கணும். இங்கே இருந்து எடுத்து வாயில் வந்துடணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க. ஆகையால் முதலாவது மோசையின் மூலமாக அந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. அது பாருங்கள், தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த சைகைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்திருக்கு.
அப்போ என்ன சொல்லிருக்கிறதுனா, தேவன் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். வேதம் என்ன சொல்லுகிறது? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். இன்னொரு வசனம் இருக்கிறது, நீங்கள் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டு ஒன்றில் தவறினவனாக இருந்தால் எல்லாவற்றிலும் தவறினவர்களாக இருப்பீர்கள் சொல்லியிருக்க. அதே எபிரேயரில் தான் இருக்கு. அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டு ஒன்றை விட்டுட்டோம்னா போச்சு. ஒரே ஒரு காரியத்தை விட்டு போச்சுன்னா போச்சு. 50 மார்க் எடுத்தா பாஸ், 49 எடுத்தா 40 எடுத்தா மத்தியான சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா சத்தமே வர மாட்டேங்குது. அல்லேலூயா. 40 எடுத்தா ஃபெயிலு, 48 எடுத்தா ஃபெயிலு, 49 எடுத்தா ஃபெயில், 50 எடுத்தால் தான் பாஸ். நீங்கள் 49 வரைக்கும் வந்தாலும் ஃபெயில் தான். அப்போ நியாயப்பிரமாணம் முழுவதற்கும் நாம் கீழ்ப்படிந்து ஒன்றில் தவறினாக இருந்தால் எடுத்திருப்பீங்களேன்னு நினைக்கிறேன்னா. ஐ பிலீவ் இட். வந்துட்டா சரி, வாசிங்க சீக்கிரம். எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். பார்த்தீங்களா? ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தால் ஒன்றில் தவறினவனாக இருந்தால் அவன் என்ன செய்வான்? எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். முடிஞ்சு போச்சு. அப்படின்னு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமென். சரி, இப்போது நம்ம தீர்க்கதரிசி மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த செய்தியை விட்டு நம்ம என்னச்சக்கூடாது? விலகக்கூடாது. அல்லேலூயா. அங்கே போகிறவங்கள பார்க்காதீங்க, இங்கே பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேரே போவாங்க, எத்தனை பேர் வாங்க, சிந்தெல்லாம் மாறக்கூடாது. வேதத்தில் பிரியமாக இருக்கணும். ஒருத்தர் போகிறோன்னா அவங்க பார்க்காங்க, நானும் பார்த்துட்டேன். பிரசங்கம் யார் பண்ணுறது? அல்லேலூயா. கவனிங்க, செய்தியை மட்டும் கவனிங்க. ஆகையால் பிரியமான தேவ பிள்ளைகளே, அங்கு என்ன சொன்னோம்? முட்டுக்கட்டி ஆயிடுச்சா? நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டாச்சுங்க. ஒன்று சரி, 10 கட்டளை கர்த்தர் கொடுத்தாருங்க. என்ன கட்டளை? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன். அப்புறம் பொய் சொல்லாத இருப்பாங்க, களவு செய்யாத இருப்பாங்க, தாய் தப்புன்னு கனவீனம் பண்ணாத இருப்பாங்க. எப்படியோ ஏதோ வசனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு எத்தனை கட்டளை? ஒரு 10 கட்டளை கொடுத்தாரு. 9 கீழ்படிச்சிட்டு 1 கீழ்படியிலன்னு என்ன ஆகும்? தவறலையா? இங்கே தான் தேவன் ஸ்ட்ரிக்டாக பிடிப்பார். அவருக்கு என்னன்னா 10 கொடுத்தோன்னா 11க்கு கீழ்ப்படின்னு விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால் அவருக்கு கீழ்ப்படியும் போது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். ஆபிரகாமே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாத பெருவிழா நமக்கு தேவையில்லை, ஆசீர்வாத திருவிழாவும் தேவையில்லை. நீ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாரு, ஆசீர்வாதம் வீட்டை நோக்கி வரும். நீ ஆசீர்வாத பெருவிழா வைத்து வாருங்கள், ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆசீர்வாத பெருவிழா நடத்துகிறோம் என்று விளம்பரம் செய்கிறோம். ஆனால் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டை தேடி வரணுமா? உங்களை தேடி வரணுமா? ஒரே ஒரு காரியம் என்ன? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் நான் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமே, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத பெருவிழாவுக்கு போனாரா? யார்? ஆபிரகாம் போனாரா? எந்த பெருவிழாவுக்கும் போகல, எந்த திருவிழாவுக்கும் போகல. இருக்கிற இடத்துல ஆசீர்வாதத்தை நீங்கள் பரலோகத்திலிருந்து இறக்க முடியும். ஆமேன். ஏலியா வானத்திலிருந்து என்ன இறக்குனார்? அக்னி இறக்கார். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசிக்கொண்டவர்களை பார்த்து சீசர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே, இவர்கள் பேசுகிற பேச்சு சரியில்லை, உமக்கு விரோதமாக பேசிகிட்டு இருக்காங்க, வார்த்தைக்கு விரோதமாக பேசிகிட்டு இருக்காங்க. எலியாவை போல இப்பொழுதுறாங்க அக்னி இறக்கி இவர்களை எரித்து விடவா? கேட்டாங்களா? கேட்கலையா? அப்போ அவங்களுக்கு விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிற? எலியாவை போல இப்போ அக்னி இறக்கிறதுக்கு வல்லம் இருக்குன்னு விசுவாசிக்கிறாங்க. உங்களால் முடியுமா? சாரளம்மா அக்னி இறக்க முடியாது. முடியும், உங்களால் முடியும். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் உறுதியாக இருந்தீங்கன்னா முடியும். எலியாவை போல அக்னியை இறக்கி இவர்களை என்ன செய்ய சுட்டு, அதாவது எரித்து விட உமக்கு சித்தமானு கேட்குறாங்களே அப்போஸ்தலர்கள்.
அப்போ எலியாவை போல் அக்னி இறக்க முடியும்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ நம்மளால் முடியாதா? முடியும். ஆனால் இயேசு சொன்னார், உங்களிடத்தில் என்ன ஆவி இருக்கிறது? பொறாமையின் ஆவி வேண்டாம். உன் சத்துருக்களை, ஒருவனுடைய வழி எனக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களையும் நான் என்ன செய்வேன்? சமாதானமாக போக பண்ணுவேன். சத்துருவன் வீட்டு வாசலில் வந்து ஐயா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவான். ஆமென். அவன் அன்னைக்கு இப்படி சொல்லிட்டான், அவனை ஒரு பார்வை பார்க்காம விடமாட்டேன் அப்படின்னா ஆண்டவருவன் பக்கமே வரமாட்டார். அல்லேலூயா. வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கட்டும். நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் உன் சத்துருக்களையும் உனக்கு சமாதானம் உண்டாக பண்ணுவேன். அல்லேலூயா. உன் சத்துருக்களின் மத்தியில் உனக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன்னு சொல்கிறார். தேவனுடைய வார்த்தை நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் அப்படியே பிடித்து கொள்ளுங்கள். சரி, கவனிங்கள் அருமையானவர்களே. இப்போ நம்ம வாசித்த அந்த பகுதியில் இரண்டாவது பாகத்துக்கு வரும். முதலாவது நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அது பைபிளில் தேவ தூதர் என்று சொல்லப்படுகிறது. தேவனிடத்திலிருந்து கொண்டு வந்த செய்தி. சரிதானா? சரி, இப்போ கவனிங்க. இரண்டாவது பாயிண்ட் வாசிப்போம். அடுத்து மூன்றாவது வசனம். முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. சரி, போதும், அப்படியே நிறுத்துவோம். இது புதிய ஏற்பாட்டுக்கு வர்றோம். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம். ஆமென். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறோம். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு. ஆமென். யார் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மத்தேயு 4:17 இயேசு முதல் பண்ணின பிரசங்கமே அதுதான். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்த உடனே இயேசு என்னத்தை பேசுகிறாரு? பரலோகத்தை பற்றி தான் பேசுகிறார். பூமிக்குரிய எந்த ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய வாழ்க்கையில் பற்றி அவர் பேசவே இல்லை. பைபிள் ஒரு வாஸ்தவம் பாருங்க. எல்லாமே பரலோகம், பரலோகம், பரலோகம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. 2 கண்ணுடையவனாக இருப்பதை காட்டிலும் ஒரு கண்ணுடையாக ஜீவனுக்குள் பிரவேசிப்பதனாலும், 2 கால் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒரு காலோடு ஜீவனுக்குள் பரலோகத்துக்குள் பிரவேசிப்பதனாலும் எல்லாமே அவர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்க. பரலோகத்துக்கு போகிறதுக்கு உன் கண் இடலாக்குன்னா ஒன்றை பிடுங்கி போட்டுரு, உன் கை இடலாக்குன்னா கையை வெட்டி போடு சொன்னாரா? சொல்லலையா? எந்த பாஸ்டருங்க எதை பிரசங்கம் பண்ணுறாங்க? அல்லேலூயா. கையை விட்டு காலை விட்டுன்னு யாராவது சொல்கிறாங்களா? இயேசு தான் சொல்கிறார். ஆமென். எல்லாம் பிளஸ்ஸிங் 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 டிவி, அருமையான டிவி. அல்லேலூயா. திறந்தாலே ஆசீர்வாதம் பொங்கி வழியும். இருக்கிற இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆபிரகாமை என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த இடத்துல கவனிங்க. ஆபிரகாம் தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை கூட ஜெபம் பண்ணலை. ஆமென். வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, தேவ ஆசீர்வாதம் தானாகவே வரும். சரி, இப்போ இரண்டாவது கர்த்தர் மூலமாக இப்போ இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆமென். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இன்னும் அப்படியே ஒவ்வொரு வார்த்தையாக போயிட்டியா, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுனா உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அடுத்து, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. இப்படியாக பரலோக ராஜ்யத்துக்குரிய எல்லா காரியங்களையும் அவர், நித்திய ஜீவன் எல்லாவற்றையும் அவர் பிரசங்கித்து கொண்டே வருகிறார். கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டது சுவிசேஷம். ஆமென். பாருங்கள், ஏசாயா 61 நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 61:1 முதல். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். போதும். சிறுமைப்பட்டவர்களுக்கு என்னத்தை அறிவிக்கணும்? சுவிசேஷம் அறிவிக்கணும். இது யாரை குறித்து சொல்லியிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறது. அது மத்தேயு லூக்கா 4:16 அது நிறைவேறுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை இயேசு வாசிக்கின்றார். அப்படியானால் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அனுப்பினார். அல்லேலூயா. மத்தேயு 4:17 வாசித்து பாருங்கள். மன்னிக்கும், லூக்கா 4:17. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆமென். போதும். அப்போ இயேசு என்ன பிரசங்கித்தாருங்க?
தரித்திரர்களுக்கு, தரித்திரர்னா ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரர்களுக்கு அல்ல, ஆவிக்குரிய ரீதியான தரித்திரர்கள், வேத வசனத்தை பற்றி அறியாத தரித்திரர்கள், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார். அல்லேலூயா. அப்போ சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறார். ஆகையால் கர்த்தர் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு, சரிதானே? பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க, சுவிசேஷம் இயேசுவின் கூட இருந்து சுவிசேஷத்தை சரியாக கற்றுக்கொண்டவர்கள் யார்? சீஷர்கள், ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள். ஆமென். ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் அந்த சுவிசேஷத்தை நன்றாக, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை வார்த்தைகளை கேட்டு அறிந்து உறுதியாக்கி கொண்டார்கள். அப்படியானால் அடையாளங்களினாலும், அடுத்த வசனம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள போகிறோம்? 3 parts. ஒன்று, யார் மூலமா? தூதர்கள், அதாவது மோசேயின் மூலமாக. இரண்டாவது கர்த்தர் மூலமாக. மூன்றாவது அப்போஸ்தலர்கள் மூலமாக. ஒவ்வொருவர் மூலமாகவும் தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தையை விட்டு நாம் இடதுபுறம் வலதுபுறம் விலகக்கூடாது. விலகினால் நீதியான தண்டனை கிடைக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அதே போன்று கர்த்தர் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அங்கேயும் தண்டனை வருகிறது. வேத வசனம் சொல்லுகிறது, அதாவது ஒரு நல்ல வசனம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதாவது துதியை காட்டிலும் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும். 2 சாமுவேல் அங்கே தான் இருக்குது, சாமுவேலில் தான் இருக்குது. வீட்டில் போய் படிங்க. அல்லேலூயா. சாமுவேலின் புஸ்தகம் 35 என்னன்னு நினைக்கிறேன், எனக்கு சார் கொஞ்சம் ஞாபகம் இல்லை. சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்ப அங்க தேவன் எதை விரும்புகிறாரு? பலியை பார்க்கிலும் மேலானது கீழ்ப்படிதல். ஆமென். அப்போ தேவன் கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாருங்க. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டாம்னா ஆசீர்வாதம் பெருவாளவுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, இரவு முகலும் தியானிங்க. வார்த்தை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் விலகாதீங்க. இருந்தால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு தானாகவே வந்து தான் ஆகணும். நீங்கள் வார்த்தைக்கு விரோதமாக இருந்துக்கிட்டு ஆண்டவரே ஆசீர்வதின்னா அங்கே என்ன சொல்லுது? அதாவது கர்த்தாவே என்று சொல்லுகிறவன், அதாவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் என்ன செயல்பட்டான்? பிரவேசிப்பது இல்லை. அப்போ இயேசுவே என்று சொல்வதில் இல்லை, பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தம் என்பது என்ன? அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதாகும். அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் தேவனுடைய சித்தம். அதற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்காமல் விட முடியுமா? ஆமென். அல்லேலூயா.
ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பேனோ? அவர் ஆசீர்வதிக்காமல் நம்ம இருக்கவே முடியாது. ஏன்னா அவருடைய வார்த்தை, தேவன் தம்முடைய வார்த்தையை காத்து கொள்ளுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் இயேசுவினிடத்தில் கேட்டு அந்த செய்தியை, அந்த வார்த்தையை, அந்த சுவிசேஷத்தை உறுதியாக்கப்பட்ட பின்பு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியினுடைய வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அல்லேலூயா, நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று வசனம் சொல்கிறோம். அல்லேலூயா. அப்போ இவ்வளவு பெரிதான அந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆமென். நான் ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தேன், சிறு வயதிலிருந்தே அங்கே தான் வளர்க்கப்பட்டேன். ரட்சிப்புன்னா எனக்கு என்னன்னே தெரியாது. பிறந்ததுலேருந்தே சர்ச்சுக்கு போகிறேன், திருவிழா கொண்டாடுறேன், சப்பரம் இழுக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். ஆனால் ரட்சிக்கப்படணும்னு எந்த போதகரும் எனக்கு பண்ணலை. நீ பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், நீ ரட்சிக்கப்படணும், நீ இப்படி வாழ்ந்தால் தான் உனக்கு பரலோகம்னு சொல்லிட்டு யாரும் சொல்லித்தர்றதில்லை. அல்லேலூயா. பாருங்க, ரட்சிப்பு என்று சொன்ன வார்த்தையை நான் அறியவே இல்லாமல் தான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தேன். உங்களில் அநேகர் அப்படி இருந்திருக்கலாம். ரட்சிப்புனா என்ன, பாவமன்னிப்புனா என்ன, பாவமன்னிப்புக்கு ஞானஸ்தானம் என்ன, பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன, அந்நிய பாஷை என்ன, அல்லேலூயா, எதுவுமே நமக்கு தெரியாமல் நாம் கிறிஸ்தவர்களாகத்தான் இருந்தோம். ஆனால் நாம் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் நம் மீது வைத்த அன்பினாலே பாவங்களிலும் மக்கரங்களிலும் மரித்து இருந்தவர்களால் நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுப்பி உன்னதங்களில் வைத்திருக்கிறார். ஆமென். இது கிருபையினால் இது கிரியைகளினால் உண்டானதல்ல, கிருபையினால் உண்டான தேவ ஈவு. தேவன் நம்மை உலக தோட்டத்துக்கு முன்பாக என்ன செய்தார்? முன்குறித்தார். கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவரை அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கினார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. இது நம்மால் ஆகாத காரியம், அது நம்மால் ஒன்றுமே முடியாது. மனுஷராலே கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்று வேத வசனம் சொல்கிறது. எந்த பிரயாசமும் நீங்கள் பட வேண்டாங்க. தேவன் நம்மை எங்கே முன்குறித்தாரோ, எதற்காக முன்குறித்தாரோ அந்த ஸ்தானத்தில் அவர் சரியாக பொருத்துவார். ஆமென். ஆடு மேய்க்கிறவன் ஆடை மேய்ச்சிட்டு போகிறான். ஆடு சரியான பாதையில் போகாமல் அங்கே இங்கேயும் போனால் என்ன பண்ணுவான்? அடி கொடுத்து தன் வழிக்கு திருப்புவான். சரிதானா? சரியான பாதைக்கு அவன் திருப்பி கொண்டு போவான். மாடு மேய்க்கிறவனும் அப்படி தான். மாடு சரியாக போகாமல் அந்த பக்கமும் எந்த போக்கச்சுன்னா நினச்சுவான், சாட்டை வச்சு 2 அடி கொடுத்து சரியான பாதையில் திருப்பி நடத்துவான் ஒரு மேய்ப்பன். நல்ல மேய்ப்பனாக இயேசு கிறிஸ்து நாம் அவருடைய வழியை விட்டு அவருடைய வார்த்தையை விட்டு விலகி போனால் நம்ம என்ன செய்வார்? சாட்டை கம்பு எடுத்து 2 தட்டு தட்டி சரியான பாதையில் நடத்துவார். சரிதானே இல்லையா? ஆமென். ஆனால் அந்த மேய்ப்பன் தன் ஆடுகளையும் தன் மாடுகளையும் சரியாக அதனுடைய இடத்துல கொண்டு அதை பாதுகாப்பாக அடைப்பதற்கான முயற்சிகளையும் அவர் செய்வான். அதே போல தான் நல்ல மேய்ப்பனாக இயேசு கிறிஸ்து அலைந்து திரிந்து காணாமல் போன ஆடுகளை தேடி கண்டுபிடித்து தம்முடைய தோள்களில் சுமந்து சரியான பாதுகாப்பான இடமாகிய பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போவது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. நம்ம எங்கே திரும்பினாலும் அவர் விட மாட்டார். நீ அங்கே போகிறியா, போகலாம். அல்லேலூயா. பழைய காலத்தில் நிறைய பாட்டு உண்டு. எங்கே ஓடுவாய் நீ, எங்கே ஓடுவாய், இயேசுவின் அன்பை மறந்து எங்கே ஓடுவாய். அல்லேலூயா. இயேசுவின் அன்பை மறந்து நீ இங்கே ஓட போறியா, நீ எங்கே ஓட போறியா? விடாத. கையில் சாட்டியாக வச்சுருக்காரு, தட்டி இழுப்பார். எங்கேயும் கொண்டு போக மாட்டார், விடவே மாட்டார். ஏன்னா அவர்தான் அந்த மந்தைக்கு மேய்ப்பன். அவர்தான் அந்த மந்தைக்கு எங்கேயும் நம்ம விடமாட்டார். நம்ம முன்குறித்திருந்தால், ஆமென், நாம் முன்குறித்திருந்தால் நம்ம எங்கே திரும்பி விலகி போனாலும் அவர் எதற்காக முன்குறித்தாரோ அந்த ஸ்தானத்தில் பொறுத்து வரைக்கும் நம்மை விடவே மாட்டார், திருப்பி கொண்டு வருவார். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அது அவர் செய்கிற காரியம். அவர் முன்குறித்தார், அவர் அழைத்தார், அவர் நீதிமானாக்கினார், அவர் பிரசாந்தமாக்குறார், அவர் மகிமைப்படுத்துகிறார். நாம் என்ன செய்ய முடியும்? நாம் வார்த்தையை தான் பிரசங்கம் பண்ண முடியும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த ஒரு ஆத்மாவும் எனக்கு பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அல்லேலூயா.
ஆனால் அவர் நிச்சயம் கொண்டு செல்வார். ஏன்னா அவர் தான் நல்ல மேய்ப்பன். சரி, கவனிங்க. இப்போ அப்போஸ்தலர்கள் இயேசுவினிடத்திலே வார்த்தையை கேட்டார்கள். இப்போ அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடையாளங்கள், அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்தார்? அடையாளங்கள், அற்புதங்கள், பலவிதமான பலத்த செய்கைகள். பவுல் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார். இரவு முழுவதும் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு பெரிய மாடி வீட்டில். அல்லேலூயா. ஒரு வாலிபன் என்ன செய்கிறான்? தூக்கத்தில் விழுந்துட்டான். வயதானமும் விழலை. அவன் ஒழுங்காக பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அவ்வளோ வயசானாலும். யாருக்கு தூக்கம் வருது? வாலிபர்களுக்கு தான் தூக்கம் வருது. பிரசங்கத்தை கேட்டால் போர் அடிக்குதுங்க. பிரசங்கத்தை கேட்டால் என்ன தான் போர் அடிக்குது. அல்லேலூயா. பாருங்க, அந்த வாலிபன் தான் பொத்துன்னு விழுந்தான். எத்தனையோ வயதான பெண்கள் இருந்திருக்கலாம், ஆண்கள் இருந்திருக்கலாம். அவன் விழலை, வாலிபன் தான் போய் விழுதான். வாலிபம் மாயை. இந்த உலக இச்சைகளிலும் பாவங்களிலும் விழுந்து போகிறவர்கள் யாராக இருப்பாங்க? வாலிபர்கள். வாலிபனே, உன்னுடைய வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிக்கிறேன் நினை. அல்லேலூயா. வாலிபனுக்கு தான் சொல்லியிருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஓ புட்டா புட்டி அப்படின்னு சொல்லலை. அதாவது கிழவன் கிழவின்னு சொல்லலை. புட்டா புட்டின்னா ஹிந்தியில் கிழவன் கிழவின்னு அர்த்தம். அல்லேலூயா. அவங்களுக்கு சொல்லலை, வாலிபர்களுக்கு சொல்லி. ஏன்னா வாலிபம் வந்து மாயை. வாலிபம், இளமை, மாயை என்று அங்கு பிரசங்கி சொல்லுகிறான். சரி, கவனிங்க. ஆகையால் இவ்வளவு அற்புதங்கள், இவ்வளவு அடையாளங்கள், தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள். அந்த வாலிபன் பொத்தன்று கீழே விழுந்தான், செத்துட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு. ஆமேன். கர்த்தர் அவனை முன்குறித்திருந்தார். கவனிங்க. ஆமேன். அவன் விழுந்து உயிர் போயிடுச்சு. எல்லாரும் ஓடி பார்க்குறாங்க. ஐயோ போயிடுச்சே, வாலிபன் எப்படி போயிட்டானே, இறந்துட்டானே. பார்த்தாங்க. பவுல் இறங்கி வரார். அவன் மேலே படுத்து என்ன பண்ணார்? உயிரோடு எழுப்பிட்டார். ஆமேன். பலத்த செய்கைகள், அற்புதங்கள், அடையாளங்கள். அவர் உயிரோடு எழும்பி வர்றாரு. வாலிபன் உயிரோடு எழும்புறான். ஏன் அவர் உயிரோடு எழுப்பினார்? போகிறான். கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற இடத்துல ஒரு வாலிபன் போனால் என்ன? அதுதான் இந்த முன்குறித்தல். அல்லேலூயா. அதுதான் இந்த முன்குறித்தல். முன்குறிக்கப்பட்ட அந்த ஆத்மா மரணத்தை தழுவினால் கர்த்தர் எழுப்பி கொண்டு வந்துடுவார். புரியுதா? கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் இழக்கப்படவே மாட்டீர்கள். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒரு முறை பரிசுத்த ஆவியினுடைய முத்திரையை நீங்கள் பெற்றுட்டீங்கன்னா நீங்கள் இழக்கப்பட்டு போவதே இல்லை. நீங்கள் பின்வாங்கி போகலாம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவனை கர்த்தர் எழுப்பி கொண்டு வருவார். ஆமேன். என் வாழ்க்கை அப்படித்தான். ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அன்பை ருசி பார்த்து ஊழியத்தின் பாதையில் சென்றவன் மறுபடியும் பின்வாங்கி நண்பர்களோடு கூட மதுபானது கடையில் போய் மது குடிக்க அலைஞ்சேன், சிகரெட்டு குடிக்க அலைஞ்சேன், சுருட்டு குடிக்க அலைஞ்சேன், எல்லா விதமான சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டேன். கர்த்தர் விட்டாரா? விடமாட்டார். ஏன்னா அவர் எதுக்காக முன்குறித்தாரோ அந்த ஸ்தானத்தில் நம்ம பொருத்தணும். அல்லேலூயா. மறுபடியும் கொண்டு வந்தார். நான் மும்பைக்கு போயிட்டு 2-3 நாள் தான் ஆச்சு வந்து மீட்டிங் முடிச்சுட்டு. அப்புறம் அங்கே பேசினேன். இதே 90 அடி ரோட்டில் மதுபானத்தை குடிச்சுக்கிட்டு தள்ளாடி கொண்டு புகைப்பிடித்து கொண்டு அலைந்தவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா. எப்படி கர்த்தர் மாற்ற முடியும்? நான் மாறல. ஆமேன். நாம் வேணா பாடலாம். மாறத்தான் ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறத்தான் ஆசைப்படுகிறேன், அவ்வளோதான் பண்ண முடியும். நம்ம பாட்டை தான் பாட முடியும். ஆனால் நம்மை மாற்றுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி மறுபடியும் பிரசங்கத்தை கேட்குறானே. ஏன்னா நித்திய ஜீவனுக்கென்று கர்த்தர் அவனை முன்குறித்திருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே ஸ்தாபனங்கள், அன்றைக்கு இருக்கிற பெரிய ஸ்தாபனமாக எருசலேம் அந்த ஆலயத்தில் உள்ள எல்லா வேதபாரகர், பரிசேயர்கள் எல்லாருமே இயேசுவை என்ன செய்தாங்க? புறக்கணித்தார்கள். அவர் எல்லாரும் புறக்கணித்தார்கள். இது என்ன உபதேசம்? இது தவறான உபதேசம். எந்த காலத்திலும் தேவன் தம்முடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது ஜனங்கள் என்ன செய்வார்கள்னா இது தவறான உபதேசம் என்று தான் எதிர்ப்பார்கள். ஆமேன். ஆகையால் இப்படிப்பட்ட உபதேசம் நமக்கு தேவையில்லை. ஆகையால் எவனாகிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவனை ஜெப ஆலயத்தை விட்டு என்ன செய்யணும்? வரும்போது அவனை சீட்டை கிழிச்சு அனுப்பிடுங்க. நம்ம சர்ச்சில் இனிமேல் அவன் மெம்பர் கிடையாது. அவன் என்னமே முழுக்கு ஞானஸ்தானம் போய் எடுத்துகிட்டு வந்துட்டான் நம்ம. அல்லேலூயா. ஏன்னா அங்கே அந்த சபை என்ன விசுவாசிக்கு? தெளிவு ஞானஸ்தானம் தான் விசுவாசிக்கு. அதை விட்டுட்டு நீ போய் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து அந்த சபையை விட்டு அவனை சீட்டை கிழிச்சிரு. என்ன அவனுக்கு கல்லறைக்கு இடம் கிடையாது. அவ்வளோதான்.
உங்களால் முடிஞ்சது கல்லறைக்கு மட்டும்தானே இடம் தர முடியாது. ஆமென். என் தேவன் பரலோகத்தில் ஒரு இடத்தை வைக்கிறார். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகமாறுமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகமாறுமே. அல்லேலூயா. கல்லறைக்கு இடம் தரட்ட போகிறாங்க, நமக்கு பரலோகத்தில் இடம் இருக்க. இப்போ அது வேண்டாம், நம்ம ஜீவனை பேசிகிட்டு இருக்கோம், என்னத்தையும் கொண்டாடிட்டு போகிறான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அது வருஷம் வருஷம் வரும், அது வந்துட்டு போட்டு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிக்க. அப்படியே நான் அந்த முன்குறிக்கப்பட்ட ஆத்மாவுக்கு உண்டாது. அதே போல் இயேசுவை எவனாகிலும் ஏற்றுக்கொண்டால் தேவாலயத்தை விட்டு, அந்த சபையை விட்டு அவனை நீக்கிவிட வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருந்தது. இதனால் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை, வார்த்தையை விசுவாசித்து அவரை பின்பற்றின மார்த்தாள் மரியாள் குடும்பம் ஒன்று இருக்கிறது. மார்த்தாள், மரியாள், லாசரு, ஒரு சிறிய குடும்பம். இந்த குடும்பம் இயேசுவை விசுவாசித்தது. ஆமென். இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு குடும்பமாக இருந்தது. அதனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றதுனால அந்த சபை என்ன செய்கிறது, அந்த ஸ்தாபனம் அவரை தள்ளிவிட்டார்கள். கவலைப்படலை. ஏன்னா இயேசு யார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர் ஒருவர் தான் நமக்கு பரலோகம் தர முடியும் என்பதை அறிந்து கொண்டார்கள். அதனால் தைரியமாக இருந்தார்கள். இயேசு ஊழியத்தின் பாதையிலே சென்றார். மார்த்தாளை நேசித்தார், மரியாளை நேசித்தார், லாசரை அதிகமாகவே நேசித்தார். அவர் ஊழியத்தின் பாதையிலே சென்ற பொழுது அவருக்கு செய்தி வருகிறது, லாசரு என்ன செய்கிறான், வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறான் என்று. அல்லேலூயா. ஆனாலும் அவர் உடனடியாக அவர் வர முடியல. ஏன்னா ஊழியம். என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று தாய் தகப்பன்கிட்டயே கேட்டார் மரியாள் மார்த்தாட்ட. ஒரு ஊழியக்காரன் எதில் நிலைத்திருக்கணும், ஊழியத்தில் நிலைத்திருக்கணும். இயேசுவும் அப்படி தான் சொன்னார். பாருங்கள், கடைசியில் அவர் திரும்பி வரும்போது என்ன செய்தான், லாசரு மரித்து போனான். கல்லறையில் அடக்க ஆராதனை முடிந்து விட்டது. 4 நாட்கள் ஆகிவிட்டது. அல்லேலூயா. இப்பொழுது 4 நாட்கள் கழித்து இயேசுங்க வருகிறார். நம்மளை மாரி ஆளுனா என்ன பண்ணியிருப்போம், எதுக்கு அங்கே வந்தீரு. ஆமென். வியாதியாக இருக்கிறான்னு சொன்ன பிறகும் வரல, செத்த உடனே அடக்கத்துக்கும் வரல, 4 நாள் கழித்து வருகிற எதுக்கு வருகிற, போயிட்டேரும். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா, சொல்லுவோம். நாம் சொல்லிடுவோம். ஆனால் மார்த்தாளும் மரியாளும் அப்படி இல்லை. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அல்லேலூயா. நம்ம அப்படி தான், நம்ம மனுஷன் ஒருக்கு உதவி செய்யலைன்னா அவ்வளோதான், பகையாளி. அவசரத்துக்கு ஒரு 2000 ரூபா வேணும், தாங்களேன். கொடுக்கலன்னா என்ன ஆகும், கொடுக்கலன்னா என்ன ஆகாங்க, 2000 ரூபா உங்களுக்கு நான் தரலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பாஸ்டராக இவர் நம்ம ரோஸ்மேரி அக்காவை சொல்லுவாங்களே. அல்லேலூயா. அவசரத்துக்கு கொடுக்கலன்னா உடனே கோபம் பொத்துக்கொண்டு வருகிறது. ஆனால் நீர் நேசித்த மகன் இறந்து போனா, சொல்லி அனுப்புகிறவரும் நீர் வரலன்னா இப்போ எதுக்கு வந்தீர் கேட்டாங்களா? இல்லை. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் நேசித்திருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் ஆமென், நீர் என்ன செய்யும், ஒரு வார்த்தை சொல்லும், என் சகோதரன் பிழைப்பான். அவனை எங்கே வைத்தீர்கள்? கல்லறைக்கு போனார். இயேசு சொன்னார் உரத்த சத்தத்தோடு, லாசர்வே வெளியே வா. லாசர் உயிரோடு வெளியே வந்துட்டான். 4 நாட்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அழுகி போன நிலைமை, அவன் உயிரோடு வெளியே வர்றான். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனை முன்குறித்திருந்தார். ஆமென். அந்த வாலிபனை முன்குறித்தது போல லாசருவையும் கர்த்தர் முன்குறித்திருந்தார். அதனால் அவனை உயிரோடு எழுப்பி வெளியே கொண்டு வந்தார். இந்த கடைசி நாட்களிலே நாம் பாவம் என்ற மரணத்திலே, பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணத்தில் இருந்தாலும் கூட கர்த்தர் ஒரு நாள் நம்மை உயிரோடு எழுப்பி கொண்டு வருவார். பாருங்க, அது சரீர மரணம். ஆனால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் எதில் மரித்திருக்கிறாங்க? பாவத்தில் மரித்திருக்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் என்னவா இருக்கிறது? ஓ, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை கேட்டு மரித்திருந்த நாம் அனைவரும் உயிரோடு எழுப்பப்பட்டோம்.
எபேசியர் 2ஆம் அதிகாரம் அப்படித்தான் சொல்லுகிறது. பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்திருந்தவர்களாகிய நம்மை கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி. பார்த்தீங்களா, அன்றைக்கு சரீர மரணத்தில் இருந்த வாலிபனை எழுப்பினார், சரீர மரணத்தில் இருந்த லாசரு எழுப்பினார். இப்பொழுது ஆவிக்குரிய மரணம், ஆவிக்குரிய மரணம், பாவம் என்னும் மரணத்தில் தான் நாம் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை எழுப்பினார். ஏனென்றால் கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆமென். முன்குறித்த வாலிபனை எழுப்பினார், முன்குறித்த லாசரை எழுப்பினார், பாவத்தில் மரித்திருந்த முன்குறித்த நம்மையும் அவர் எழுப்பினார். பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்திருந்தவர்களாகி நம்மை கிறிஸ்துவுடன் கூட எழுப்பி உன்னதங்களிலேயே வைத்திருக்கிறார் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். அல்லேலூயா. அதனால் முன்குறிக்கப்பட்டவர்களை அவர் இழந்து போக விடவே மாட்டார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் விழுந்திருப்பேன். நானும் அப்படி தான் ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போய்விட்டேன். முழுவதுமாக உலகத்தானை விட மோசமான ஒரு வாழ்க்கைக்குள் போய்விட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை விடுவாரா? விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும், உறவாய் வந்த தெய்வமே என் உயிரில் கலந்திடும். அல்லேலூயா. நம்ம தேடி வருகிற தெய்வம். ஆமென். அதுதான் முன்குறித்தல். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம முன்குறிச்சா நம்ம விடவே மாட்டாருங்க. யார் உங்களை தூசிக்கட்டும், யார் உங்களை மோசமாக பேசட்டும், விட்டுருங்க. எதுவுமே ஒரு வார்த்தை நீங்கள் பேசாதங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை முன்குறித்து இருப்பார், ஆனால் நிச்சயம் அவர்களை மீட்டு கொண்டு வருவார். ஆமென். பாருங்கள், ஆகையால் அப்போஸ்தலர்கள் மூலமாக பலத்த செய்கைகள் நடந்தது. ஆமென். அல்லேலூயா. ஆகையால் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததாக இருக்கிற இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா என்ன வருங்க? தண்டனை. ஆமென். தேவன் நீதி உள்ளவர், அவர் நியாயாதிபதி, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தேவன். அதே நேரத்தில் அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் நம்ம மனம் திரும்புவதற்கு தேவன் தருணத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த தருணத்தை கொடுக்கும் பொழுது நாம் உள்ளே வந்து விட வேண்டும், அந்த கெட்ட குமாரனை போல. அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் அருமையான ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு பிரசங்கத்தில், நான் கேட்டேன். இப்போ சமீபத்தில் போன வாரம் நல்ல ஒரு பிரசங்கத்தை அவர் சொல்லும்போது சொன்னார், எங்கள் சபையில் சபையை விட்டு போயாச்சுன்னா நாங்கள் தேடி போக மாட்டோன்னாரு. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நானும் அதே கதை தானே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சபை விட்டு போயாச்சுன்னா நான் தேடி போகவே மாட்டேன்னாரு. நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன், அடுத்தால் என்ன பேச போகிறாருன்னு. அவர் சொன்னார், நீ இத்தனை வருஷம் சபைக்கு வந்து இத்தனை வருஷம் சபையில் தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிற, நீ சபை விட்டு போக காரணம் என்ன? நீ யாராக இருக்கிறாய்? கெட்ட குமாரனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார். சபைக்கு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் வந்தவங்க சபை விட்டு போயிட்டான்னா தேடியே போக மாட்டாராம் அந்த பாஸ்டர். நானும் முன்னால் போவேன், இப்போ போக மாட்டேன். ஏன்னா இயேசு சொன்னது போல் நீங்களும் போய்விட மனதாக இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துருவேன். ஆனால் அங்கே சொல்கிறாரு அந்த போதகர் சொல்லும்போது, புதுசாக ஒன்றுமே ஏபிசிடி ஒன்றுமே தெரியல, இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசமே தெரியாத ஒரு சகோதரனோ சகோதரியோ வந்தாச்சுன்னா அவங்கள நான் தேடி போவேன் அப்படிங்கிறார். ஆமென். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் சத்தியம் தெரியாது, இன்னும் ஞானஸ்தானம் தெரியாது, சத்தியம் தெரியாது, அபிஷேகம் தெரியாது, தீர்க்கதரிசி தெரியாது, செய்தி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்போ தான் புதுசாக வராங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவங்க பிசாசு அவர்களை என்ன செய்யலாம், சிக்கிக்கொள்ள வைத்திருக்கலாம். ஆனால் அந்த புதிய ஆத்மாக்களை நான் தேடி போவேன், அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை உற்சாகப்படுத்தி மறுபடியும் சபை கொண்டு வரேன். ஆனால் 5 வருடம் 10 வருடம் 20 வருடம் சபைக்கு வர்றவங்க போயிட்டா என்ன செய்வேன்? தேடி போகவே மாட்டேங்கிறாரு. என்னன்னு சொன்னால் அது யார் தெரியுமா? அதுதான் இந்த கெட்ட குமாரன்னு சொல்கிறார். கெட்ட குமாரன் போனால் அவன்தான் திருந்தி தானாக வரணும் அப்படிங்கிறார். பைபிள் அப்படி தானே இருக்குது. கெட்ட குமாரன் போயிட்டோம்னா தகப்பனார் என்ன பண்ணிகிட்ருக்காரு?
அவனுக்காக ஜெபம் செய்து கொண்டு அவனுக்காக ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீட்டின் மாடியில் நின்று கொண்டு என் மகன் வருகிறானா என்று அவர் பார்த்து கொண்டே இருந்தார். அவ்வளோதான். என் மகன் எங்கே இருக்கிறான்னு எல்லாரும் போய் தேடுங்க, நான் இந்த பக்கமாக தேடுதேங்க, நீங்கள் அந்த பக்கமாக தேடுதங்கன்னு சொன்னாரா? பைபிள் இருக்குது. கெட்ட குமாரன் தன் ஆஸ்திகளை எல்லாம் தகப்பனிடத்தில் பிரித்து கொண்டு ஊதாரித்தனமாக வாழும்படியே அவன் கொண்டு போயிட்டான். அல்லேலூயா. ஆனால் இந்த தகப்பனோ ஒவ்வொரு நாளும் தன் மகன் திருந்துவான் என்று ஜெபித்து கொண்டே இருந்தார். அதே போல மகன் வருகிறானா என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். கெட்ட குமாரன் தன் ஆஸ்தியெல்லாம் செலவழித்து கடைசியில் பன்றிகளுக்கு வைக்கக்கூடிய தவட்டினால் என்ன செய்தான்? தன் வயிற்றை நிரப்ப இருந்தான். அப்பொழுதுதான் உணர்கிறான், என் தகப்பனுடைய வீட்டில் அநேக வேலைக்காரர்களுக்கு திருப்தியான சாப்பாடு கிடைக்கிறதே, நான் இந்த பன்றிகளுக்கு வைக்கக்கூடிய தவட்டினால் என் வயிற்றை நிரப்ப இருக்கிறேனே, ஒன்று செய்வேன், என் தகப்பனுடைய வீட்டுக்கு நான் திரும்பி போவேன். ஆமென். அந்த முன்குறிக்கப்பட்ட வித்து சபை விட்டு போனாலும் திரும்ப வரும். அது வரல அப்படின்னா அது முன்குறிக்கப்பட்ட வித்து அல்ல. புரிகிறதா? பைபிளில் எல்லாமே இருக்கு. ஆமென். பாருங்கள், நான் ஒன்று செய்வேன், என் தகப்பனுடைய வீட்டுக்கு நான் திரும்ப போவேன். அவனுக்கு உரிமை இருக்கு. தேவன் நம்முடைய தகப்பன். நாம் பின்வாங்கி போனாலும் எப்பொழுதும் அவரிடத்தில் வருவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. அல்லேலூயா. அவன் திரும்பி வருகிறான். தகப்பனுடைய வீட்டுக்கு போவேன். திரும்பி வருகிறான். எப்பொழுதும் போல ஜெபம் செய்து விட்டு மாடியில் நின்று அவர் உப்பகரியில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். தன் மகன் தூரமாக வருகிறதை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தான் அல்லேலூயா. சத்தம் போடக்கூடாது, பேசக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணும்போது எதையுமே கவனிக்காதீங்க. ஆமென். அவன் வருகிறதை அவர் பார்க்கிறார். மாடி விட்டு ஓடோடி சென்று அவனை ஆற தழுவி கட்டி கொண்டு வந்து கொளுத்த கன்றடிங்க, விலையுறந்த ஆடைகளை கொண்டு வந்து அவனை அணிவிங்க, அவனை அலங்கரிங்க என்று எல்லாவற்றையும் சொல்லுகிறார். என்றால் இயேசு ஏன் இந்த உவமையை சொன்னார் தெரியுமா? ஆமென். அவரை விட்டு வழி விலகி போனவர்கள், அந்த முன்குறிக்கப்பட்டவர்கள் பட்டு அவஸ்தைப்பட்டு நொந்து நூலாகி பிசாசு பிடிச்சி அப்புறம் வருவாங்க. சரிதானா இல்லையா? ஆமென். எல்லாம் வந்துடுவாங்க. பிசாசு எல்லாமே உள்ளே வந்துடும். ஆமென். கடைசியில் நான் என் தகப்பனிடத்தில் போகிறேன் என்று வரும் பொழுது, ஆமென், நடக்கக்கூட முடியாதபடி அவன் நடந்து வருகிறதை பார்த்து ஓடோடி சென்று அவனை தூக்கி எடுத்தாரே. இதே போன்றுதான் நம்முடைய தேவனும். நாம் அவரை விட்டு விலகி சென்று நாம் நம்முடைய இஷ்டப்படி வாழ்ந்தால் நமக்காக அவர் ஜெபித்து கொண்டிருப்பார். கெத்செமனே தோட்டத்தில் யாருக்காக ஜெபித்தார்? நமக்காக ஜெபித்தார். என்றாவது ஒரு நாள் என் மகன் வருவான், என்றாவது ஒரு நாள் என் மகன் திருந்துவான் என்று பார்த்து கொண்டே இருந்த அந்த தகப்பனை போல நம்முடைய தேவனாக இயேசு கிறிஸ்து நம்மை அப்படியாக பார்க்கிறார். ஆமென். தன் தவறெல்லாம் உணர்ந்து வரும் பொழுது அங்கு பெரிய விருந்து படைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். சரிதான், பைபிளில் இருக்கா? எதுக்காக ஆண்டவர் இந்த ஓமை சொன்னார் தெரியுமா? அவன் கெட்ட குமாரனாக இருந்தான். அல்லேலூயா, ஆமென். ஆகையால் பிரியமானவர்களே, இதுதான் காரியம். அப்போ கெட்ட குமாரன் என்றால் பல வருடங்கள் சபையிலிருந்து சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை ருசித்து சத்தியத்தின் மூலம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் பின்வாங்கி போயிட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் தான் கொண்டு வர முடியும். புரியுதா? நீங்கள் யார் போனாலும் சரி, நான் போனாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, ஏறவே ஏறாது. ஒரு நாள் கர்த்தர்கள் உணர்த்துவார். அங்கே சாப்பிட்ற கூட வழி இல்லாமல் தவிட சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும்போது என் தகப்பனுடைய வீட்டை நினைத்து பார்த்து ஓடி வருகிறானே, அப்படித்தான் அவன் கெட்ட குமாரன் வருவான் என்று இயேசு சொல்லுகிறார். வருகிறதா? ஆகையால் யாராவது இத்தனை ஆண்டுகள் சபைக்கு வந்து போய்விட்டால் அவர்களுக்காக நீங்கள் தினமும் ஜெபிக்க மறவாதிருங்கள். அதுதான் கடமை. அதுதான் அந்த தகப்பன் செய்தான். அதைத்தான் நானும் செய்து கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நாம் கவனிக்கிறோம். ஆகையால் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து நாம் கவலையற்றவர்களாக இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? 3 காரியம். முதலாவது மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது.
அல்லேலூயா. முதலாவது மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, இரண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, மூன்றாவது அப்போஸ்தலர் மூலமாக. கடைசியாக 2 பாயிண்ட்டை நாம் வாசித்து அதை நிறைவு செய்ய போகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோமாக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 36. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயம் அறிய கடவர்கள். அல்லேலூயா. பாருங்க, அங்கே ஒரு செய்தி வருகிறது. பெந்தேகோஸ்தே என்னும் நாள், பெண்டேகாஸ்ட் என்றால் 50வது நாள். இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் இந்த பூமியிலே தரிசனமானார். 50வது நாளிலே அவர் பரிசுத்த ஆவியாக இறங்கி வருகிறார். அதுதான் பெண்டகாஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. பெந்தேகோஸ்தே என்றால் 50வது நாள். இந்த 50 இயேசு உயிர்த்தெழுந்ததிலிருந்து 50வது நாளிலே இயேசு சொன்னார், நான் போவேன், திரும்ப நிச்சயவேன், வருவேன், உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். இதோ உலகத்தின் முடிவறிந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கை கொடுத்து விட்டு 40 நாட்கள் தாம் உயிரோடு இருக்கிறதாக அவர் எல்லாருக்கும் காட்சி கொடுத்து விட்டு அவர் பரலோகத்துக்கு அவர் மேகத்தின் ஊடாக மறைந்து போனார். இவர்கள் எல்லாரும் பெந்தேகோஸ்தே நாளன்றைக்கு அந்த மேல் வீட்டறையில் கூடியிருந்தார்கள். 120 பேர். இயேசுவின் தாயாகிய மரியாளும் எல்லாருமே அங்கே எதை பெறுவதற்காக கூடியிருந்தார்கள்? பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக. இந்த உலகத்தில் இயேசுவின் தாயாக இருந்தாலும் சரி, இயேசுவின் தகப்பனாக இருந்தாலும் சரி, அல்லது சொந்த பந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் எல்லாரும் எதை பெற்றாகணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றாகணும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். அதை நாம் பெற்றாக வேண்டியது அவசியம். ஆகையால் அந்த நாளில் அவர்கள் கூடியிருக்கும் பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமாக நாவுகள் பிரிந்திருக்க நாகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஆமென். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாசைகளில் பேசினார்கள். வெவ்வேறு பாசைகள். உலகத்தில் எத்தனையோ பாசை, ஒரே ஒரு பாசை தான் முதல்ல இருந்தது. பூமி எங்கும் ஒரே பாசை இருந்தது என்று வேதம் சொல்கிறார், நிம்ரோத்தினுடைய காலத்தில். ஆமேன். ஆனால் அவர்கள் கோபுரம் கட்டுவதற்கு முயற்சி செய்து தேவனுக்கு மேலாக தங்களை உயர்த்த வேண்டும் என்று நினைத்த பொழுது கர்த்தர் இறங்கி வந்து அவருடைய பாஷைகளை என்ன செய்தார்? தாறுமாறாக்கிட்டார். அதனால தான் உலகத்தில் இன்னைக்கு இத்தனை பாஷைகள் வந்தது. இந்த பாஷைகளை தாறுமாறாக்கிறது யாரு? கர்த்தர் தாமே. கர்த்தர் தாமே இறங்கி வந்து அந்த பாஷைகளை தாறுமாறாக்கிட்டார். ஆனால் நீங்கள் எந்த பாஷையில் ஜெபம் பண்ணாலும் அவருக்கு தெரியும். நீங்கள் தெலுங்கில் ஜெபங்க பண்ணுறீங்க, ஆண்டவர் சொல்வார் எனக்கு தெலுங்கு தெரியாதுப்பா சொல்வாரா? மலையாளத்தில் ஜெபம் பண்ணுறீங்க, எனக்கு மலையாளம் குறைச்சி அறியும், அப்படியா சொல்லுவார்? ஆமேன். அல்லேலூயா. அல்லது ஹிந்தியில் ஜெபம் பண்ணும்போது தொட மாலுமே, அப்படியா? அல்லேலூயா. இல்லை பிரியமானவர்களே, அவர் தான் பாஷைகளை தாறுமாறாக்கினார் என்றால் எந்த பாஷையில் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் அவர் கேட்குறாரு. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாஷை எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுங்கள், அந்த ஜெபத்தை அவர் கேட்டு பதிலளிப்பார். ஏன்னா ஒரே பாஷை இருந்தது, அந்த பாஷை என்ன செய்தார்? தாறுமாறாக்கிட்டார். உலகத்தில் இன்றைக்கி எத்தனை பாஷை? இந்தியாவிலே 256 பாஷைக்கு மேலே இருக்குதான் இந்தியாவிலே. அவ்வளோ பாஷைகள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பாஷைகள் இருக்கலாம். எந்த பாஷையில் இருந்தாலும் சரி ஆண்டவர் அதை அறிய முடியும். பாஷைகளை மாறாக்கினவர் அதை அறிய முடியும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தந்தருடைய வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேசுகிறாங்க.
வானத்தின் கீழே இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். ஆமென். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இவங்க பேசக்கூடிய பாஷை என்ன பாஷை? கலிலேய பாஷை. ஆமென். இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? கலிலேய பாஷையில் பேசுகிறாங்களே. ஆமென். ஆகையால் அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் பேச கேட்கிறோமோ இது எப்படி? ஏசு இந்த உலகத்தில் இருந்தபோது என்ன பாஷை பேசினார் சொல்லுங்க பாப்போம். எபிரேய பாஷை பேசலை, அராமேயக் பாஷை பேசினார். அந்த நாட்களிலே அதுதான் பேச்சு வழக்கமாக இருந்தது, அராமேயக். ஆமென். அல்லேலூயா. அராமேயக் என்று சொல்லப்படுகிற அந்த பாஷையில் தான் இயேசு இந்த உலகத்தில் பேசினார். சரி, இப்போ நமக்கு அது முக்கியம் இல்லை, பரட்டும். நம்ம கூட தமிழில் தான் பேசுவார். ஆமென். நம்ம தமிழில் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் வந்து ஹிந்தியில் பேசுவாரா? இல்லை, தமிழ்லேயே பேசுவார். அல்லேலூயா. சில பேருக்கு அந்த சந்தேகம் வர வேண்டாம். கவனிங்க, எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் யார்? கலிலேயர்கள். கலிலேய பாஷை தான் அவங்க பேசுகிறாங்க. அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷைகளில் இவர்கள் பேச கேட்கிறோமா இதை எப்படி? ஏன்னா அந்த கூடி வந்தவங்க உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் அங்கு கூடி வருகிறார்கள். எல்லா பாஷை பேசுகிறவர்களும் அந்த பண்டிகைக்கு வருகிறார்கள். அல்லேலூயா. ஆகையால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்முடைய சொந்த பாஷையில் நம்ம கேட்கிறோமே, பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மொசொப்பொத்தோமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும், ஆமென், சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்து அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எண்ணி பார்த்துட்டிங்களா? மொத்தம் எத்தனை பாஷை? 17. கண்டுபிடிச்சிட்டிங்க. அல்லேலூயா. ஆமென். இதை கூட தெரியாமல் என்ன இருக்கக்கூடாது. 17 விதமான மொழி. பாஷை என்பது அதர் லாங்குவேஜ். ஆமென். அது ஒவ்வொரு மொழியாக இருக்கிறது, அந்நிய பாஷை இல்லை. சில பேர் சொல்கிறாங்க பெந்தெகோஸ்து நாளில் அவங்க எல்லோரும் அந்நிய பாஷை பேசுனாங்களா? அந்நிய பாஷை பேசலை. அது ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கிறது? அதர் லாங்குவேஜ். தமிழ் ஒரு லாங்குவேஜ், இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ், அதே போல் அதர் லாங்குவேஜ், அநேக மொழிகள். அந்த மொழிகளில் தான் பேசுனாங்க. அப்படியானால் 17 விதமான மொழி பேசக்கூடியவங்க அங்கே வந்திருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் தனித்தனியாக அவரவர் பாஷையில் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் அவரவர் பாஷையில் கேட்குறாங்க. பிரசங்கம் பண்ணுறவர் கலிலேய பாஷையில் பிரசங்கம் பண்ணுறாரு. மகத்துவமா இல்லையா? இன்றைக்கு அதை செய்ய முடியுமா? இன்றைக்கு தேவன் அதை செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? செய்தார். ஒரு முறை இந்த காலத்துக்காக தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி வில்லியம் பிரான்ஹாம் ஆங்கிலத்தில் பிரசங்கித்து கொண்டிருந்தார். ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஸ்பானிஷ் மொழியை பேசுகிற ஒரு பெண் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாள். ஏன்னா உலகம் முழுவதும் இருந்து அவருடைய வார்த்தை கேட்பதற்கு ஜனங்கள் வருவார்கள். அப்படி வந்திருந்த பொழுது அவர் ஆங்கிலத்தில் பிரசங்கித்து கொண்டிருந்தார். இந்த பெண்ணோ, ஆமேன், அல்லேலூயா, அவளுடைய பாஷையிலே அவள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆராதனை முடிந்து அவரை பேட்டி காணும்படியாக வரும் பொழுது அவர் பிரான்ஹாம் பேசின ஆங்கில மொழி அவளுக்கு தெரியல. அப்படியானால் அந்த ஸ்பானிஷ் மொழியில் பேசக்கூடிய ஒரு டிரான்ஸ்லேட்டரை வைத்து சகோதரன் பிரான்ஹாம் அங்கே பேசுகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் பிரசங்கிக்கும் போது நீ வார்த்தை கேட்டு ஆமேன் அல்லேலூயான்னு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தாயா, அது எப்படி என்று கேட்டபொழுது அவள் சொல்கிறாள், நீங்கள் ஆங்கிலத்தில் பிரசங்கித்திருக்கலாம், ஆனால் எனக்கு ஸ்பானிஷ் மொழியிலே தான் கேட்டதுன்னு சொல்கிறான். என்னுடைய மொழியில் தான் அதை நான் கேட்டேன். எப்படி இருந்திருக்கும்? அப்போ தேவன் அங்கே ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார்.
அவர் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். நான் மும்பைக்கு போயிருந்தேன், தமிழில் பேசினேன். நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் ஹிந்தி பேசக்கூடிய, மராத்தி பேசக்கூடிய ஜனங்கள் கூடியிருந்தார்கள். ஒரு சிலர் தான் தமிழ். அல்லேலூயா. ஆனால் எனக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர்கள் சகோதரன் இருந்து இந்தியில் மொழிபெயர்த்தார். அந்த ஜனங்களுக்கு நான் தமிழில் பேசுனது புரியல, ஆனால் அவர் இந்தியில் மொழிபெயர்த்த பொழுது அதை கேட்டு அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அதுதான் அங்கு நடந்தது. ஒரு டிரான்ஸ்லேஷன் அங்கே நடந்து கொண்டிருந்தது. ஆமேன். அந்த மொழிபெயர்ப்பை கேட்டு அவள் தேவனை ஆராதிக்கிறாள். என்னுடைய சொந்த பாசையில் தான் நான் கேட்டேன் அப்படிங்கிறார். ஆமேன். ஓ, தேவனால் அது முடியும். பிரியமானவர்களே, தேவனுடைய மகத்துவங்களை இன்னும் நம்ம அறியணும். இன்னும் அவரை நெருங்கி ஜீவித்து பாருங்க, அவருடைய மகத்துவங்களை நம்ம காண முடியும். நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன்னு சொல்கிறார். ஆகையால் கர்த்தர் தாமே இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாருன்னு நம்ம பார்க்குறோம். ஆகையால் எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொரு சொல்லி கொண்டார்கள். அல்லேலூயா. பாருங்கள், இவர்கள் எல்லாரும் ஒரு சிலர் சொல்லி கொண்டார்கள், ஒரு சில கூட்டம் இருக்குது. எப்போதுமே இகழ்ச்சி ஏற்படுத்துகிற செய்திக்கு மாறாக ஒரு கூட்டம் இருக்கும். குருடான கூட்டம் கண்டிப்பாக இருக்கும். இந்த தீர்க்கதரிசி பிரணாமுடைய செய்தியை புரிந்து கொள்ளாத அநேக குருடுகள் இருப்பார்கள். இங்கேயும் அதுதான் நடந்தது. பெந்தெகோஸ்தே நாளில் எல்லாரும் இது என்னமோ முடியுமோ என்று ஒரு கூட்டம் சொல்லி கொண்டது. ஒரு கூட்டம் சொல்லுது, இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள். ஆமே. கிண்டல் கேலி செய்கிற ஒரு கூட்டம் இருக்கும். நாம் டேக் இட் ஈஸி, விட்டுட்டு போய்கிட்டே இருங்க, கேர் பண்ணாதீங்க. அல்லேலூயா. பாருங்கள், அப்பொழுது பேதுரு 11 கூட எழுந்து நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாக, இவர்களே எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களை, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவியுடுங்கள். என் வார்த்தைக்கு செவியுடுங்கள். இந்த வார்த்தை யார் இடத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்டார்? இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார். கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு அவரால் உறுதியாக்கப்பட்ட அந்த செய்தியை தான் இப்போ இவர் பேசுகிறார். அப்போஸ்தலர்கள் சொந்த வார்த்தையை பேசலை. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் என்ன கேட்டு கற்றுக்கொண்டார்களோ, உறுதியாக்கி கொண்டார்களோ, அதைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள். ஆமென். ஆகையால் என் வார்த்தைக்கு செவியிடுங்கள். உண்மையாக அது பேதுருடைய வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வார்த்தை. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டது அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாக இருக்கிறது. தீர்க்கதரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்து இருக்கிறது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அல்லாமல் உயர வானத்திலும் அற்புதங்களையும், தாழ பூமியில் இரத்தம், அக்கினி, புகைக்கடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். அல்லேலூயா. பாருங்கள், இப்படியே அவர் சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவர் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். யாரை தொழுது கொள்ளணும்? கர்த்தருடைய நாமம் என்ன? இயேசு கழுதையின் மேலே ஏறி போகும்போது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அவருடைய நாமம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதுதான் அவருடைய நாமம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினுடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. The Father, the Son and the Father and of the Son and of the Holy Ghost. These are not three names. Only one name. ஒரே ஒரு பெயர் தான், அவர் தான் இயேசு. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் இல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது. ஆமென். பாருங்கள், இயேசு சொன்னார், நீங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். ஆனால் அப்போஸ்தலர்கள் அப்படி கொடுப்பதற்கு பதிலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொடுத்தார்கள். காரணம், அவர்களுக்கு அந்த வெளிப்பாடு வந்தது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினுடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா ஃபாதர், அப்பா ஒரு பெயரா இல்லை. ஆமென்.
மகன் ஒரு பெயரா? அப்பாவுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, மகனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, தூய ஆவி பரிசுத்த ஆவிக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அவருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் தான் சீசர்கள் அப்படி ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வன் ரட்சிக்கப்படுவான். அந்த கர்த்தருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமாக இருந்தது. அல்லேலூயா. 36ஆம் வசனம் வாசிங்க, 36 முதல் 38. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக இருக்கிறார். என்றார். அல்லேலூயா. இவர் தான் யாரு? ஆண்டவரும் இவர் தான் கிறிஸ்துவும். அவர் தான் போத் லார்ட் அண்ட் கிரைஸ்ட், கர்த்தரும் கிறிஸ்துவும். அல்லேலூயா. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, ஆமென். அதுதான் வேணும். இன்றைக்கி எந்த பிரசங்கமும் என்ன செய்யணும்? விசுவாசிகளுடைய இருதயத்தில் போய் குத்தணும். இவர் என்னத்தான் குத்தி குத்தி பேசுகிறாரு, அப்படித்தான் பேசணும். புரியுதா? சில விசுவாசிகள் என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்கங்க, என்னத்தான் அவர் குத்தி குத்தி பேசுகிறாரு, அப்போ பரிசுத்த ஆவியானவர் உன்னை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். இருதயத்தில் குத்தப்பட்டா உனக்கு ரட்சிப்பு வரும். இருதயத்தில் குத்தப்படலைன்னா உன்னுடைய இருதயம் என்ன செய்யும்? மழுங்கி போயிடும். அருவாளை தீட்ட தீட்ட தான் பழக்கம். இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை குத்த குத்த தான் உன் இருதயம் செம்மையாகும். அல்லேலூயா. கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டு, புத்தியை தீட்டிக்கிட்டே இருக்கணும். புத்தி மழுங்கி போச்சுன்னா என்ன செய்ய? கொல்லப்பட்டறையில் கொண்டு என்ன செய்யணும்? அந்த நெருப்பில் போட்டு அடிக்க வேண்டியது, வேறு வழி கிடையாது. கவனிங்க, நான் உங்களை சொல்லலைங்க, புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுரு மற்ற அப்போஸ்தலரை பார்த்த சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய விவாதங்கள் என்ன? அநேக போதகர்கள் கூட விவாதிக்கிறார்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் தானே இயேசு ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னார். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்படி கொடுக்கலாம்? ஐயா, அப்போஸ்தலர்கள் அப்படி தான் கொடுத்தாங்க. எங்களுக்கு இயேசு முக்கியமா பேதுரு முக்கியமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த பாமர ஜனங்கள், படிப்பு இல்லாத ஜனங்கள், ஒன்றும் அறிவில்லாத ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, இயேசு தானேயா முக்கியம், அவர் சொன்ன மாதிரி உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கோம், போயிட்டா. அல்லேலூயா. விளக்கி சொல்ல தெரியாது. ஆமென். அப்படியான இயேசு சொன்னது யார்கிட்ட? அப்போஸ்தலர்கிட்ட சொன்னார். அப்போஸ்தலர்கள் தான் இங்கு என்ன செய்கிறாங்க? இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தில் ஞானஸ்நானத்தை கொடுக்குறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதாகவும் பெயர். பிதா என்பது பெயர் அல்ல, அது அப்பா. குமாரன் என்பது பெயர் அல்ல, அது மகன். பரிசுத்த ஆவி என்பது பெயர் அல்ல. ஆகையால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் இங்கே ஒருமையில் போட்டிருக்கோம். மத்திய 28:19 வசனத்தில், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே, ஒன்லி ஒன் நேம், நாமத்திலே என்று ஒருமையில் சொல்லியிருக்கோம். ஆகையால் அந்த நாமத்தில் நாம் ஞானஸ்நானம் பெறும் பொழுது நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் எதை பெற்றுக்கொள்கிறோம்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, இன்னும் அநேக வார்த்தைகளின் சாட்சி கூறி மாறுபடுள்ள இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. ஆகையால் அன்றைய தினம் ஏறக்குறைய எத்தனை பேரா? 3000 பேர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டார். இதுதான் ஆதி திருச்சபை. ரோம சபை அல்ல. ரோம சபை ரோம் என்ற நாட்டில் ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கு அவர்கள் நாங்கள் தான் ஆதி திருச்சபை என்று சொல்லிக் கொள்வார்கள். இல்லை, அது ரோம் நாட்டில் நடந்தது, தொடங்கப்பட்டதுனால ரோமன் கத்தோலிக் என்ற பெயர் வந்தது. ஆனால் உண்மையான திருச்சபை எருசலேமில் மேல் வீட்டறையில் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு வெற்றி நடை கொண்ட ஒரு கூட்டமாக இருந்தது. அவர்கள் 3000 பேர் மனம் திரும்பினார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டார். அதுதான் ஆதி திருச்சபை, அதுதான் ஆதி சபை, அதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். பாருங்கள், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பெட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்து இருந்தார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் தேவதூதர் மூலமாக மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட செய்தியை நிராகரித்தால் தண்டனை.
அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சொல்லப்பட்ட சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் போனால் தண்டனை. மூன்றாவதாக அப்போஸ்தலர்கள் மூலமாக அடையாளங்களினால் அற்புதங்களினாலே உறுதியாக்கப்பட்ட இவ்வளவு பெரிதரான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை பற்றியிருப்போம். ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆக இந்த நாட்களிலே பிரியமானவர்களே, அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலருடைய உபதேசத்தை விசுவாசிக்க வேண்டும். ஆதி சபை அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக நினைச்சாங்க, தரித்திருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் நினைச்சார், அனுதினமும் சபையில் கொண்டு சேர்த்தார். இதுதான் ஆதி திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது. ஆமேன். ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியத்தை நாம் எடுத்தோம். ஆகையால் தேவனுடைய வார்த்தை எவ்விதமாக நம்மிடத்தில் வந்தாலும், அது தீர்க்கதரிசியின் மூலமாக வந்தாலும், அப்போஸ்தலர்கள் மூலமாக வந்தாலும், அது தேவ மனிதர்கள் மூலமாக வந்தாலும், அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கும் பட்சத்திலே நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால் நாம் தேவனுடைய ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கடைசியாக ஒரே ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோமாக. அல்லேலூயா, பிரைஸ் லார்ட் ஜீசஸ். ஆமேன். நாம் எல்லாரும் ஜெபத்துக்காக தலை வணங்குவோமாக. அல்லேலூயா, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? அப்படியானால் சந்தோஷமாக கர்த்தரை பாடுவோமா? சந்தோஷமாக இருந்தால், ஒருவன் சந்தோஷமாக இருந்தால் என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் பாடுங்க, மற்றவங்க தயவுசெய்து பாடாங்க. சரிதானா இல்லையா? ஏன்னா ஒருவன் சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் பாடணும். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் பாடும். கரங்களை தட்டி பாடும். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோம். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் போக்கிடுவார். எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் போக்கிடுவார். எல்லாமே நமக்கு தந்திடுவார். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதியின் முன் வாருங்கள். துயரங்களை
நீக்கிடுவார், காயங்கள் ஆற்றிடுவார். துயரங்களை நீக்கிடுவார், காயங்கள் ஆற்றிடுவார். பாவங்கள் போக்கி நடத்திடுவார். இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றி. இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றி. மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆசிகளை பொழிந்திடுவார், சந்தோஷம் தந்திடுவார். ஆசிகளை பொழிந்திடுவார், சந்தோஷம் தந்திடுவார். மரங்களை பிடித்து நடத்திடுவார். இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றி. இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றி. மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. நன்றி ஆண்டவராக இயேசுவே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான மாலை வேலூர் கர்த்தாவே, உம்முடைய நாம மகிமைக்கென்று அருமையான சகோதரி ஆன்சி வீட்டிலே நாங்கள் கூடி வந்து உம்மை துதித்து, உம்மை பாடி, உம்மை ஆராதித்து, உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கான கிருபைகளை தந்திரே நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் நீ விலகாது இருந்தால் நானும் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல ஆண்டவரே, மோசையினுடைய தீர்க்கதரிசியாக மோசையினுடைய செய்தியை நீ அனுதினமும் ஆண்டவரே நீ தியானித்து கொண்டிரு என்று சொன்னது போல கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் மத்தியில் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கிறேன். தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் மூலமாக தேவன் வெளிப்படுத்தப்பட்ட இந்த செய்திகளை நாங்கள் தியானிக்க இரவும் பகலும் தியானிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இரவும் பகலும் நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனியை தருகிற இலையுதிர மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அவனமாக கர்த்தாவே, இந்த காலத்துக்குரிய செய்தியை நாங்கள் தியானித்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியும். உம்முடைய ஆசீர்வாதங்களை ஏராளமாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீது பொழியும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த அருமையான குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி முழு குடும்பமாக உம்மை சேவித்து உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஓ, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உம்முடைய மகளை ஆசீர்வதியும், அருமையான கொடுத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் இந்த குடும்பத்துக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளை இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வீட்டை சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த தீமைகளும் பொல்லாப்புகளும் விஷ பூச்சிகளும் அணுகாதபடிக்கு, எந்த சத்துருக்களும் அணுகாதபடி, எந்த பொல்லாத ஆவிகளும் அணுகாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்களை கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஜெப கூட்டம் நடத்தினது நல்லது. இதன் மூலமாக நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளோம் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை சந்தோஷப்படும்படியாக கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த இடத்தில் கூடி வந்த அருமையான சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான உற்றார் உறவினர்களுக்காக, அன்பர்கள் நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். கூடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மீது ஆண்டவரே அளவில்லாமல் பொழிந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே விசேஷமாக இந்த வயதான பாட்டிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த மகளையும் கூட ஆசீர்வித்து சுகத்தோடு பலத்தோடு காத்துக்கொள்வீராக. துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், இந்த குடும்பத்தார் அனைவரோடும், நம் ஒவ்வொருவர் குடும்பத்தார் அனைவரோடும், வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் கூட இன்றும் என்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.